படிக்கிறோம். வரப்போகிற அந்த புதிய எருசலேம் உயர்ந்த மதில்கள் உள்ள பட்டணமாக இருக்கிறது நாம் பார்த்தோம். அதில் கூட 12 வாசல்கள் இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். எழுத்துக்குரிய எருசலேமில் கூட இந்த எருசலேம் மதில் சூழ்ந்த நகரமாக இருக்கிறது. அதற்கு 12 வாசல்கள் இருக்கிறதை குறித்து நாம் பார்த்தோம். கடந்த நாள் நாம் பார்த்தோம் அந்த உயர்ந்த மதில்கள் எதை காட்டுகிறது? ஏசாயால வாசித்தோம். ரட்சிப்பே அதற்கு அரணும் மதுரமாக இருக்கிறது. வாசிங்க ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 2ஆம் வசனம். அக்காலத்திலே இந்த தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்குண்டு, ரட்சிப்பையை அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். ரட்சிப்பே அதற்கு அரணும் மதுரமாக ஏற்படுத்துவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எருசலேம் நகரம் அது மதில்களால் சூழப்பட்ட ஒரு நகரமாக இருக்கு. அந்த மதில்கள் உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை காட்டுது.